Welcome to Chandru Study Center. 10th Algebra, Exercise 3.1, second sum, second point. 2y plus z is equal to 3 within bracket minus x plus 1. Equation 1 கொடுத்திருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க. 2y கவனிங்க 2y plus z is equal to 3 உள்ள மல்டிப்ளை பண்றேன். உள்ள மல்டிப்ளை மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸ் 3x உள்ள 1 கூட மல்டிப்ளை பண்ணா 3. ஓகேவா? இப்போ மைனஸ் 3x இந்த பக்கம் வந்தா பிளஸ் 3x ஆ மாறுது. பிளஸ் 3x ஏற்கனவே பிளஸ் 2y பிளஸ் இங்க z இருக்காங்க. இங்க 3 இருக்கு. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து இத பாருங்க. மைனஸ் x பிளஸ் 3y மைனஸ் z அப்படியே எடுத்துறேன். மைனஸ் x plus 3y minus z is equal to minus 4. இது equation 2. மறுபடியும் கவனிங்க. minus x plus 3y minus z is equal to minus 4. இது equation 2. plus z minus z cancel. பாருங்க plus z minus z cancel. மீதி என்ன இருக்கு? 3x ல minus 2x போச்சுனா 3x ல minus x போச்சுனா 2x plus 3y plus 2y plus 5y is equal to minus 4 3 போச்சுனா minus 1. இது equation 4 நாம வெச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி 1 2 3 அப்படிங்கிறதுனால இது equation 4 நாம வெச்சிடணும். இது எப்படி மாத்திரம் பாருங்க. இந்த 3x plus 2y plus z is equal to minus 1 by 2. இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 2 6x plus 2 into 2 4y plus 2z is equal to minus 1. மறுபடியும் சொல்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்றாரு. 2 into 3 6x 2 into 2 4y 2 into z plus 2z is equal to minus 1. இது equation 3. இது equation 4. இப்ப 1ஐயும் 2ஐயும் பண்ணோம் இல்லீங்களா? 1ஐயும் 2ஐயும் பண்ணோம். இப்ப 2ஐயும் 3ஐயும் பண்றேன். 2 என்னது? minus x plus 3y minus is equal to minus 4. Equation 2 at equation 3. 6x plus 4y plus 2z is equal to minus 1. This is equation 2. Equation 2. Equation 3. இப்போ பாருங்க இது என்ன கேன்சல் பண்ணனும் பாருங்க. இங்க 6s இருக்காரு. இங்க என்ன கேன்சல் பண்ணிருக்கோம் நம்ம? z கேன்சல் பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு z கேன்சல் பண்ணனும். அப்ப இத நம்ம என்ன பண்ணனும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் இங்க என்ன பண்ண -2z மாறும். அப்ப இத மறுபடியும் இந்த டேர்ம் ஃபுல்லா இந்த ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப மைனஸ் into பிளஸ் minus 2x plus 3 into 2 6y minus இங்க மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. அப்ப minus 2z is equal to multiply பண்ணா minus 8. இது 3 அப்படியே equation 3 அப்படியே எழுதுறேன். 6x plus 4y plus 2z is equal to minus 1. பாருங்க plus 2z minus 2z cancel. 6x ல minus 4x போச்சுனா 6x ல minus 2x போச்சுனா 4x plus இது ஒரு 4 இது ஒரு 6 10y is equal to minus minus ரெண்டுமே மைனஸ். அதனால மைனஸ் ஆட் பண்ணா 9. இது ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 5 பாருங்க. ஈக்குவேஷன் 4 எடுத்து இங்க எழுதுறேன். 4x plus 10y is equal to minus 9. இது ஈக்குவேஷன் 5. இத எல்லாம் சால்வ் பண்ண முடியுமா பாருங்க. இப்போ 2x இருக்கு. 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஈக்குவேஷன் 4 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஈக்குவேஷன் 4 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 into 2 4x 5 into 2 plus 10y is equal to minus 2. இது அப்படியே எழுதுறேன். ஈக்குவேஷன் 5 4x plus 10y is equal to minus 9. இது ஈக்குவேஷன் 4. இது ஈக்குவேஷன் 5. சைனை மாத்திரம் பாருங்க. பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் இருக்கு பிளஸ். பிளஸ் 4x minus 4x cancel. plus 10y minus 10y cancel. plus 9 ல minus 2 போச்சுனா இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லா 0
plus 9 minus போச்சுனா 7. அப்ப left side 0 is equal to 7. ஒரு சைடு 0 ஒரு சைடு 7 நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்ப ஒரு சைடு left side 0 is equal to 7 நம்பர் ரைட் சைடு நம்பர் வருது. அப்ப the system is the system as an inconsistent and has no solution. So the system has an inconsistent and has no solution. Thank you.